இன்னைக்கு என்ன டாபிக் இங்கிலீஷ் அரட்டையில? இன்னைக்கா ஹோம் வார்த்தை இருக்குல்ல, வீடு. ரைட். சரி, அந்த வார்த்தையை வச்சு ஒரு 10 to 12 சென்டென்சஸ் ரெடி பண்ணிருக்கேன். அந்த சென்டென்சஸை ஒன்னு ஒன்னா கேக்குறேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லுங்க. யா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி, என்னென்ன சென்டென்சஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மேக் யோர்செல்ஃப் அட் ஹோம். மேக் யோர்செல்ஃப் அட் ஹோம். இது யூஸ்வலா இப்போ நம்ம கெஸ்டா போறோம் இல்லையா ஒருத்தவங்க வீட்டுக்கு. சரி, அங்க ஒரு அசௌரியமா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி நம்மளுக்கு இருக்காது. ஒரு புது இடத்துக்கு போறோம், என்ன இருந்தாலும் அது நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி வராது. ரொம்ப ஒரு இறுக்கமா இருப்போம். அதாவது ஸ்டிஃபா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையில அந்த வீட்ல இருக்கிறவங்க நம்மள பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க எப்படி இருக்கீங்க, அதாவது ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம். அதாவது உங்க வீட்ல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் சௌரியமா இருங்க, கம்ஃபர்டபிளா இருங்க, சங்கோச்சப்படாதீங்க, நம்ம வீடு மாதிரி. அதேதான் இது. வெரி குட், வெரி குட். அடுத்தது, சரி, they made us feel at home. they made us feel at home அப்படின்றது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா இது வீட்ல தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது என்ன இடமா வேணாலும் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கு சேர்றோம் ஒரு புது இடத்துல, எல்லாருமே புது மனுஷாளுங்க, சூழ்நிலை புது சூழ்நிலை, ஒரு இறுக்கமா இருப்போம், ஒரு ஈஸியா எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, வாங்க காஃபி சாப்பிட போலாம், வரீங்களா, என்னங்க லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு நம்மள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே அவங்க வச்சிருப்பாங்க இனிஷியலா. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி நம்மள கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த சென்டென்ஸ் வச்சு சொல்லலாம். they made us feel at home அப்படின்ட்டு. இது ஒரு இடத்துக்கு தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு பொருளை ரிலாக்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ புதுசா ஒரு செல்போன் வாங்குறோம். புது செல்போன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஹேண்ட்லிங் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ இப்போ நான் சொல்றேன், அதாவது நீங்க பழக தான் உங்களுக்கு நீங்க ரிலாக்ஸ்டா யூஸ் பண்ணுவீங்க, அதை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ அந்த இடத்துல கூட இதை நீ சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு, the more you use your new cell phone, the sooner you will feel at home. சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகேவா? கரெக்ட்டா சொன்னீங்க. அடுத்த சென்டென்ஸ், பண்ருட்டி is the home of jackfruit. பண்ருட்டி is a home of jackfruit. இந்த இடத்துல ஹோம் அப்படின்னா அங்கதான் அதிகமான விளைச்சல் இருக்கு, பேர் போன இடம், அதுதான் ஹோம் ஆஃப் ஜாக்ஃப்ரூட். வெரி குட், வெரி குட். அடுத்தது, இங்கிலாந்து is the home of cricket. கிரிக்கெட், அதாவது ஆரிஜின். இந்த இடத்துல ஹோம் அப்படின்னா எங்க உருவாகுச்சு, இங்கிலாந்து. ஏன்னா அங்கதான் முதல்ல கிரிக்கெட் கண்டுபிடிச்சாங்க. சூப்பர் சூப்பர், அதுதான். அடுத்தது, my friend's house is a home from home. My friend's house is a home from home. இது நான் கேள்விப்பட்டதில்லை, என்னமோ புதுசா இருக்கு. my friend, சென்டென்ஸ் கரெக்டா? சென்டென்ஸ் கரெக்ட். இன்னும் வித்தியாசமா இருக்கு. my friend's house is a home from home. சென்டென்ஸ் கரெக்ட். புரியல எனக்கு, சட்டுன்னு கெஸ் பண்ண முடியல. இப்போ என் வீடு அப்படின்னும் போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். சரி, எங்க சுத்தினாலும் என் வீடு அப்படின்ற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் நான் வருவேன். ஆமா. இப்ப என் வீட்டை தவிர என் ஃப்ரெண்டோட வீடும் எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குது. my friend's house is a home from home. அதாவது என் வீட்டை தாண்டி நான் வந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட் வீடு என் வீடு மாதிரி இருக்கு. அதான் இந்த சென்டென்ஸ், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு கொடுக்குது. அதுதான் இதுக்கு அர்த்தமா? ரைட். சூப்பர். ஓகேவா? இந்த ஹோம் ஃப்ரம் ஹோம் எக்ஸ்பிரஷனை a home away from home அப்படின்னு சொல்லலாம். a home from home, அதாவது my friend's house is a home from home னு சொல்லலாம். my friend's house is a home away from home அப்படின்னு சொல்லலாம். ரைட். ரெண்டுமே ஒரே மீனிங் தான்.
ஓகே ஓகே சூப்பர். சரியா? ஓகே. அடுத்தது ஹோம் ஸ்வீட் ஹோம், which means என் வீடு தான் ஸ்வீட்டான பிளேஸ். இந்த உலகத்துல எங்க போனாலும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க தங்கினாலும் ஒரு வாரம் 10 நாள் அழுத்து போயிடும். வீட்டுல இருக்கிற மாதிரி வராது. என்ன இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் வீடு மாதிரி வராது. என் வீடு மாதிரி வராது. என் வீடு தான். ஹோம் ஸ்வீட் ஹோம், அதான் அதுக்கு மீனிங். ரைட். அடுத்தது ப்ளீஸ் ஃபைண்ட் a home for this big table. ப்ளீஸ் ஃபைண்ட் a home for this big table. டேபிள் மேஜையா? கனெக்டே பண்ண முடியலையே. இல்ல நானே இப்படி கேக்குறேன். could you find a home for this big table அப்படினு கேக்குறேன். could you find a home for this big table? அதாவது இந்த ஸ்கிராப்ல போடுவாங்களா அதுவா? என்ன மீனிங் இதுக்கு? டேபிள் வைக்கிறதுக்கு பொருத்தமான இடம் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓ, டேபிள வைக்கிறதுக்கு பொருத்தமான இடம். ஓ, இந்த இடத்துல ஹோம் அப்படின்னா அப்ராப்ரியேட்டான இடம். ரைட். the place which is appropriate to place this table, to keep this table. Right. ஓஹோ, a proper place where the table can fit in. ஓ, அதுதான் இதுக்கு மீனிங்கா? இல்ல, சுத்தமா கெஸ் பண்ண முடியல. சரி சரி. அடுத்தது ஏன் what's that when it's at home? what's that when it's at home? what's that when it is at home? அதாவது it's at home. ஃபுல்லா சொல்லணும். what is that when it is at home? what is that when it is at home? அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நான் சொன்னேன். இது ஏதோ இடியமேட்டிக் ஃப்ரேஸ் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிளஸ்ட் வேர்ட்ஸ்னு லிஸ்ட் பண்ணா ஹோம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி வேர்ட்ஸா வரும். அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் இருக்கா அப்படின்னு மண்டை குழம்புது. தெரியலையே, கெஸ் பண்ண முடியல. எக்ஸாம்பிளோட சொல்றேன். பாகுபலி படம். சரி. காலக்கிழா பாஷை. சரி. முதல் தடவை அந்த படத்தை பார்க்கும்போது இல்ல அந்த சீனை பார்க்கும்போது அந்த பாஷையை கேட்கும் போது எப்படி இருந்தது? என்னடா பேசுறானுங்க இவனுங்க, இது என்ன பாஷை, இது என்ன கன்றாவி இது அப்படின்னு தோணுச்சுல்ல? அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். வாட் இஸ் இட் ரியலி? ஓ, வாட் இஸ் தட் when it is at home அப்படின்னா இது என்ன கன்றாவி பாஷை இது? வாட் இஸ் இட் ரியலி? வாட் இஸ் இட் ரியலி? ஏ என்னடா பேசுறீங்க? ஓ, அதுதான் அது. அதுதான். ஓஹோ, ஓகே ஓகே. சரி. சரியா? அடுத்தது many of the youngsters came from broken homes. broken homesனா அதாவது ஏதாவது அதாவது குடும்ப கஷ்டமா? அதாவது ரொம்ப பிரச்சனையில இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரியா? இல்ல, வேற கெஸ் பண்ணுங்க. வேற கெஸ் பண்றதுன்னா broken home. இப்போ broken homeனு சொன்னா என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு? என்ன, அதாவது உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரிவா? கிட்டத்தட்ட. அதாவது அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்களா? ரைட். ஓ, சோ அதாவது broken home அப்படினாக்கா அப்பா அம்மா பிரிஞ்ச நிலையில. அதாவது கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க. அதாவது குடும்ப தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்காங்க. So many of the youngsters came from the broken home அப்படின்னும்போது அந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைங்களோட ஃபேமிலில பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஓஹோ, ஓகே ஓகே. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் சொல்றேன், இத வந்து கெஸ் பண்றீங்களான்னு பாப்போம். He had grown up in a stable home. ஸ்டேபிள் ஹோம், இது வந்து கெஸ் பண்ண முடியும். ஸ்டேபிள் ஹோம்னா கேரிங் ஹோம். இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில எல்லாமே வந்து கேரிங். ஆமா, ஒருத்தவங்க வந்து கேரிங், அந்த அவ்வளோ அக்கறையா ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. அந்த 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 பையன் வந்து அந்த நாயை கூட அவ்வளோ அழகா வந்து கேரிங்கோட பார்த்துப்பான். ஓ, அதான் ஸ்டேபிள் ஹோம். ஸ்டேபிள் ஹோம்னா கேரிங் ஹோம்.
சோ broken home அப்படினா குடும்ப தலைவனும் தலைவியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஓகே ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா parents have separated. ஓகே ஓகே ஃபைன். சரியா? அடுத்து he left the marital home to move in with his girlfriend. மேரிட்டல் ஹோம்னா இப்போ வந்து அவனுடைய மனைவிய பிரிஞ்சு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சேர்ந்துட்டானா? மீனிங் அதுதான். இப்போ மேரிட்டல் ஹோம் அப்படின்னா இப்போ கணவனும் மனைவி எந்த வீட்ல வந்து வசிக்கிறாங்களோ அது மேரிட்டல் ஹோம் அப்படின்னா மேரிட்டல் ஹோம். அதான் மேரிட்டல் ஹோம். சோ இப்போ கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டான். அதாவது தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு அந்த வீட்டை விட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டான். ஓ, சோ மேரிட்டல் ஹோம் அப்படின்னா ஹஸ்பண்டும் வைஃபும் சேர்ந்து வசிக்கிற அந்த வீடு தான் வந்து வாழற வீடு தான் மேரிட்டல் ஹோம். ஓகே சூப்பர். சரியா? அடுத்து he left home at the age of 25. இது சிம்பிள். அதாவது 25 வயசுல அவன் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டான், தனியா போயிட்டான். அதாவது பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பிரிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். சூப்பர் சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நிஜமாலுமே. இத பாக்கும்போது ஓகேவா இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணேன். எக்ஸலென்ட், நல்லா இருந்ததுல? எக்ஸலென்ட். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.